ஹே காய்ஸ், வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2023 முடிஞ்சு 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் என்னோட வீடியோ நீங்க பார்க்கும்போது. ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஓகே, கண்டிப்பா நிறைய பேர் வந்து உங்களோட ரெசல்யூஷன்ல செட் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் நான் கண்டிப்பா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் அண்ட் அதில் ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். எனக்கு 2 வீடியோ வந்து ரொம்ப நிறைய வைரல் ஆன ஒரு வீடியோ இருக்கு. 2 வீடியோ. ஒரு வீடியோ டோட்டலி அவுட் ஆஃப் த கான்டெக்ட், இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் வீடியோ. அதாவது நயன்தாராவோட வெயிட் லாஸ் ஜெர்னி பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவை போட்டிருந்தேன். அந்த பதிவுல இருந்து நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நியர்லி 480 சம்திங் ஆக்சுவலி எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ ஓகே, வை டோன்ட் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்னும் சிம்பிளிஃபை வெர்ஷனாக கன்சிடர். என்னோட எல்லா வீடியோ சிம்பிளிஃபை வெர்ஷனாக தான் இருக்குது இன்ஃபர்மேஷன். பட் மேபி அதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து என்னை செல்ஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் நியூட்ரிஷனிஸ்ட். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அதாவது ஊட்டச்சத்து நிபுணர் தமிழில் சொல்லலாம். நியூட்ரிஷனிஸ்டாக நான் நிறைய பேருக்கு நியர்லி 8 வருஷம் நான் வந்து நிறைய பேருக்கு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன். வெயிட் லாஸ்க்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நாட் ஒன்லி நார்மல் வெயிட் லாஸ், சில பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஐபிஎஸ் அதாவது குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம், பவல் டிசீஸ் அப்படி நம்ம சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேஷனாலே அவங்களுக்கு நிறைய வந்து வெயிட் கெயின் ஆகிற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துட்டு அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்தால் உங்களுக்கு 30 டேஸ் சேலஞ்ச் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து டே 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நான் உங்களுக்கு எவ்ரிடே ஒரு டிப்ஸ் கொடுப்பேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி, அதாவது ரொம்ப சீரியஸாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் என்னைக்கு அடுத்து ஒரு 30 நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன். ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா காமெண்ட்ஸில் கீழே எனக்கு ஆட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நினைக்கிறேன். ஆனால் இது 2 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு ரியலிஸ்டிக்கான கோலை செட் பண்ணணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஹெல்த்தியாக ஆரோக்கியமான வழியில் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னா 0.5 கிலோகிராம்லேருந்து 1 கிலோகிராம் தான் ஒரு வாரத்தில் நீங்கள் லாஸ் பண்ணணும். அதாவது ஒரு 500 கிராம்லேருந்து 1 கிலோ வந்து நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ். ஆனால் அதுக்கு மேலே, அதாவது 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ ஒரு வாரத்தில் நீங்கள் குறைச்சிங்கன்னா அது அவ்வளவு ஒரு ஐடியலான ஒரு வெயிட் லாஸ் கிடையாது. 3 கிலோ கூட ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். பட் 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஐடியலான ஒரு வெயிட் லாஸே கிடையாது. ஏன்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து 500 கிராம்லேருந்து 1 கிலோ வந்து குறைக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் வந்து ஒரு மெதுவான ஜேர்னி போகிறீங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகுது. உங்களோட மசில் இருக்குல்ல, தசை நம்ம சொல்கிறேன், அதை வந்து நம்ம லாஸ் பண்ணுறது, அதாவது குறையிறது வந்து நம்ம வந்து மினிமலாக சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது அந்த அளவுக்கு உங்களோட மசில் லாஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேட் லாஸை விட நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மசில் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது, உங்களோட பிஎம்ஆர் கால்குலேட் பண்ணுறது அண்ட் டிடிசிஇஇ அப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது டோட்டல் டெய்லி கேலரி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணுறது. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன்னு. ஆனால் யாருமே அந்த வீடியோ அவ்வளோவா பார்க்காதனால நான் போடவே இல்லை. பட் இது பரவாயில்ல, பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது. பிஎம்ஐனா என்னது? உங்களோட பாடி வெயிட்டும் ஹைட்டும் எந்த மாதிரி இருக்குது, அதாவது உங்களை வந்து நார்மல் வெயிட்டில் வச்சுருக்கா, இல்லை அண்டர் வெயிட்டில் வச்சுருக்கா, இல்லை ஓவர் வெயிட்டில் ஒபேஸில் வச்சுருக்கான்னு பார்க்குறது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது ரொம்பவே ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள்லே போயிட்டு பிஎம்ஐ கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா வெளியில் வரும். உங்களோட ஹைட்டும் வெயிட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஹைட்டு வந்து மீட்டரில் போடுவீங்க, வெயிட்டை வந்து கிலோகிராமில் போட்டுட்டு நீங்கள் மேஷர் பண்ணாலே உங்களோட பாடி வெயிட் வந்து நார்மலில் இருக்கா, அண்டர் வெயிட்டில் இருக்கா, இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கா, ஒபேஸில் இருக்கான்னு அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். பட் யாருக்கெல்லாம் தெரியாது நான் கால்குலேட்டர் வச்சு தான் மேஜர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்காக இந்த ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஹைட்டை நீங்க மீட்டர்ல எடுத்துக்கணும். மீட்டர் நீங்க சென்டிமீட்டர்ல இருந்தீங்கன்னா நீங்க மீட்டர்ல எடுத்துட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் எப்படி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பாடி வெயிட்டை போடுறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்ல இருக்குதுன்னா அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னா 1.60 அப்படி கூட நீங்க போட்டுக்கலாம். நீங்க வந்து மீட்டர் பெர் ஸ்கொயர் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்னா உங்களோட ஹைட்டையே வந்து 2 தடவை நீங்க டைம்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.60 டைம்ஸ் 1.60 நீங்க டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் முடிஞ்சு நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் 2.064222 அந்த மாதிரி வந்துச்சு. எல்லா வேல்யூ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட கிலோகிராம் மேலே போட்டுட்டு உங்கள் வெயிட்டை வந்து கிலோகிராமில் போட்டுட்டு எனக்கு வந்து வெயிட் 80 கிராமில் இருக்கு, 80 ஓவர் மீட்டர் பெர் ஸ்கொயர் நீங்கள் போட்டுட்டு கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களோட பிஎம்ஐ தெரிஞ்சிடும். ஸோ உங்களோட பிஎம்ஐ வந்து நார்மலில் இருக்கா, அண்டர் வெயிட்டில் இருக்கா, இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கா, ஒபேஸில் இருக்கான்னு அதே உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த ஸ்க்ரீனில் பார்த்து உங்களோட கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது, எந்த ரேஞ்சில் விழுவுதுன்னு பார்த்துக்குங்க. ஈவன் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு தெரியும் உங்களில் எத்தனை பேர் சீரியஸ் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி நான் கைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பிஎம்ஆர். பிஎம்ஆர்னா என்னது? பிஎம்ஆர்னா உங்களோட ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கீங்க. அதாவது நீங்க எதுவுமே பண்ணல, உட்காந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன், ஒரு டிவி படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோமே. அந்த டைம்ல கூட என்னோட உடல்ல வந்து ஒரு எனர்ஜி வந்து நான் பேர்ன் பண்ணிட்டு இருப்பேன், கேலரியை பேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் வந்து பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓவராலா எவ்வளவு இருக்கு என்னோட உடம்புல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட பிஎம்ஆர் ரேட் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். ஆண்களுக்கு தனியா ஒரு ஃபார்முலா, பெண்களுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. நீங்க 18 வயசுக்கு மேல அந்த மாதிரினா நீங்க இந்த ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். கவலைப்படாதீங்க. எந்த ஏஜ் குரூப் பாய்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க வந்து ஒரு அடல்ட், நீங்க இந்த ஃபார்முலா பாய்க்கலாம். ஸோ ஆண்களா இருந்தீங்க உங்களோட ஃபார்முலா இதுதான். ஸோ என்னதுன்னா 10 டைம்ஸ் வித் உங்களோட பாடி வெயிட் கிலோகிராம்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளஸ் 6.25 டைம்ஸ் உங்களோட ஹைட்டு சென்டிமீட்டர்ல போட்டுட்டு -5 அப்புறம் உங்களோட வயசோட வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் +5 இதை அப்படியே நீங்க ஒரு கால்குலேட்டர்ல ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டு நீங்க வந்து கணக்கு பண்ணாலே உங்களோட ரிசல்ட் தனியாக வெளியே வரும். இதுவே நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்முலா இது அப்படியே நீங்க வந்து உங்களோட கால்குலேட்டர்ல போட்டு கவுண்ட் பண்ணாலே அது அப்படியே அழகா வெளியில வந்துடும். இதுவே நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுங்க. பெண்களோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மல்டிப்ளை வித் ஹைட் கிலோகிராம், அதாவது கிலோகிராம்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் +6.25 மல்டிப்ளை வித் யோர் ஹைட் இன் சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் -5 டைம்ஸ், அதாவது மல்டிப்ளை வித் யோர் ஏஜ். உங்களோட ஏஜ் வந்து இப்போ ஒரு 30 இருந்துச்சுன்னா 30 போட்டுக்கோங்க. அதோட -161. ஸோ இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கால்குலேட்டரில் போட்டீங்க, அது தன்னாலே வந்து அது உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் உங்களோட பிஎம்ஐ. இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு கால்குலேட் மை பிஎம்ஆர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இல்லாட்டி பிஎம்ஆர் கால்குலேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணால் கூட டக்குன்னு வெளியில் வரும். நீங்கள் எடுத்து அது கூட போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னும் ரொம்ப ஈஸியாக அதாவது என்னன்னா உங்களுக்கு டெய்லி எந்த அளவுக்கு கேலரி தேவைப்படுது, உங்களோட டெய்லி கேலரி பேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கான கேலரி வந்து இதை கால்குலேட் பண்ணுறது. உங்களோட பிஎம்ஆர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிஎம்ஆர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆக்கணும். அடுத்தது எப்படி டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கணக்கு பண்ண போறீங்க, அதாவது TDEE கணக்கு பண்ண போறீங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு நிறைய நீங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, அதுதான் நம்ம கணக்கு பண்ண போறோம். ஈவன் உங்களோட கேலரி பர்னிங் அப்படி கூட நம்ம சொல்லலாம், எவ்வளவு நிறைய யூஸ் பண்றீங்க. இது வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் அந்த கால்குலேட் பண்றது. ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்களா, நான் எந்த ஒரு எக்ஸசைஸும் செய்யறது இல்லை, ஜஸ்ட் நார்மல் வீட்டு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நார்மலி செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான் நம்ம போடும். ஈவன் நீங்க நார்மலா வேலைக்கு போயிட்டு வர எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வீட்டு வேலையும் செய்யறதுல, நார்மல் எதுவுமே செய்யறதுனா கூட நீங்க ஸ்டில் வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான் விடுறீங்க. அடுத்து வந்து லைட் எக்ஸசைஸ் சொல்லலாம், இல்லாட்டி லைட்டான ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து ஒரு 3 நாள் நான் எக்ஸசைஸ் செய்யறேன். நீங்க வந்து ஒரு லைட்டான எக்ஸசைஸ்ல இருக்கிறீங்க. மாடரேட் வந்து என்னதுன்னா 3 நாள்ல இருந்து ஒரு 5 நாள் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் யோகா கிளாஸ்க்கு போறேன், வீட்லயே நான் யோகா ப்ராக்டிஸ் பண்றேன், 3 நாள்ல இருந்து 5 நாள் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்றேன். அப்படி ஒரு கேட்டகரினா நீங்க வந்து ஒரு மாடரேட் கேட்டகரியில இருக்கிறீங்க.
வெரி ஆக்டிவ்னா நான் அன்னாடம் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சிருவேன். அதாவது 6லேருந்து 7 நாளைக்கு ஜிம் ஆக்டிவிட்டி போறணும். டெய்லி வீட்ல ஒரு யோகா எக்சர்சைஸ் செய்யணும். ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் செய்யணும். இந்த மாரி மாத்தி, மாத்தி, மாத்தி ஈவன் நான் டெய்லி வந்து 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்கு நடக்கிறேன். பிரீஸ் வாக் பண்றேன். அப்படி செய்ற ஒரு கேட்டகரினா, நீங்க வந்து ஒரு ஹார்ட் லைஃப் ஸ்டைல் ஒரு ஹார்ட்டான ஆக்டிவிட்டில செய்ற ஒரு கேட்டகரில இருக்கிறீங்க. 4வது கேட்டகரி வந்து அதாவது ஆக்டிவான ஒரு கேட்டகரி. ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஒரு பெர்சன்னா, நீங்க வந்து 6 நாள்லேருந்து 7 நாளைக்கு கன்டினியூவஸா ஆக்டிவா ஏதாச்சும் ஒரு எக்ஸர்சைஸோ, ஒரு ரூட்டீன்ல இருக்கிறீங்கன்னு ஒரு கேட்டகரி சொல்லலாம். அதாவது நான் எவ்ரிடே 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வந்து நான் பிரீஸ் வாக் பண்றேன். ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். இல்லாட்டி வந்து ஜிம் ஒர்க் அவுட்டோ, இல்ல யோகா நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தாலும் வீட்லயே வந்து எவ்ரிடே யோகா செய்ற ஒரு கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து வெரி ஆக்டிவான கேட்டகரில இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் கேட்டகரி அதாவது என்னோட ஒர்க் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா நடக்கணும். அதிகமான பாரங்கள தூக்கணும். நெறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லைக் வயரிங் இந்த மாதிரியான வேலை செய்றவங்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மேலே ஒரு 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 பாய் ஒரு ஒரு தியாங் அப்படி சொல்லுவோம்ல இல்ல ஒரு பில்லர் இந்த மாதிரி ஏறி போயிட்டு ஜாமா மாட்டுறது ஒரு இது செய்யறதெல்லாம் ரொம்ப ஹார்டான ஒர்க் அவுட் பண்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்லாட்டி வந்து ரொம்ப ஒரு ஹெவி வெயிட்ட தூக்கி மாத்தி மாத்தி வைக்கிற ஒரு கேட்டகரியா இருப்போம். ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஏன்னா அவங்களோட வேலையே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். பாரமான திங்ஸ் தூக்கணும். அந்த ரொம்ப ஒரு அவங்களோட ஜாப் டிமாண்ட் அந்த மாதிரியா இருக்கலாம். இவங்க வந்து ரொம்ப வெரி ஆக்டிவான கேட்டகரியில இருக்கலாம். ஸோ நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க முதல் சூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அந்த கேட்டகரியில ஒரு வேல்யூ கொடுத்துருக்கல அதை வந்து உங்க பிஎம்ஆரோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களோட டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து டிட்டர்மின் பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களோட டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிருச்சுன்னா ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அந்த வேல்யூல வந்து என்ன சொல்ல வருதுன்னா உங்களோட டெய்லி உங்களுக்கு தேவையான கேலரி இவ்வளவு தான். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. ஓகே. வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இருந்து இப்போ கிடைச்ச கேலரியிலேருந்து 300லேருந்து 500 கேலரி தான் நீங்க கட் டவுன் பண்ண போறீங்க. ஸோ ரொம்ப எனக்கு வந்து சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 300 எடுத்துக்கலாம். இல்லை என்னால முடியும் நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் செட் பண்ணிட்டேன் என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க 500 கேலரியை வந்து கட் டவுன் பண்ணலாம். இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன நிர்ணயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்னைக்கு தேவையான எனர்ஜி இவ்வளவுதான். ஓகே. நீங்க இத ஃபாலோ பண்ணாக்கா, நீங்க இப்ப இருக்கிற பாடி வெயிட்ட வந்து மெயின்டெயின் பண்ணுவீங்க. இதுவே நீங்க குறைக்க போறீங்க, உங்க பாடி வெயிட்ட குறைக்க போறீங்கன்னா, 300லேருந்து 500 கண்டிப்பா நீங்க மைனஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி மைனஸ் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 2000 கேலரி வந்திருக்கு. அதுலேருந்து நான் ஒரு 500 மைனஸ் பண்ணிட்டு 1500 கேலரின்னு வந்திருக்கு. ஸோ நான் எப்படி என்னோட சாப்பாட வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிப்ஸ் நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள். நீங்க வந்து ஒரு ஆப்ஸ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கலாம். இல்லை வேணாம் நான் வந்து ஆன்லைன்லயே பார்த்துக்கிறேன் சொன்னா, ஃபிட்னஸ் பால் இந்த ஆப்ஸ் ரொம்பவே ஒரு ஈஸியானது. ஈவன் நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். ஃபிட்னஸ் பால்ன்னு தட்டிட்டு, அதுக்குள்ள நீங்க என்டர் பண்ணி, இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நார்மலா உங்களோட பேரு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலே, உங்களுக்கு வந்து அதுல எவ்வளவு நிறைய கேலரி வந்து அதுல இருக்கு ஒரு சாப்பாடுலன்னு சொல்லிட்டு, அது ஈஸியாவே உங்களுக்கு சொல்லிரும். ஸோ நாளைக்குள்ள வீடியோ அதாவது அடுத்த பதிவுல உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா, எந்த மாதிரியான சாப்பாட இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி சொல்லி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இப்போ உங்களோட பிஎம்ஆர் கால்குலேட் பண்ண தெரியல, பிஎம்ஆர் கால்குலேட் பண்ண தெரியல, டிடி அதாவது டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னால் ஸ்டில் கால்குலேட் பண்ண முடியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே. அடுத்தது உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நான் கைட் பண்றேன். மேபி உங்களுக்கு தனித்தனியா வீடியோ நான் போடுறேன். இல்லாட்டி உங்களுக்கு காமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இங்க யாரெல்லாம் வந்து 30 டேஸ்ல வந்து கமிட் ஆக போறீங்க, ரெசல்யூஷனை செட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கைடன்ஸ் தான் வேணும், அந்த கைடன்ஸ் தான் நான் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லி கீழே ஒரு காமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல. அடுத்த 30 நாளைக்கு வந்து என்னோட வேலையெல்லாம் நான் ஒரு கொஞ்சம் தனியா ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு தனியா வீடியோ போடணும்ல. அதுக்கு நான் வந்து கமிட்டடா இருக்கணும்னா எனக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணணும்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணவே மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு மோட்டிவேஷனோட இந்த வெயிட் லாஸ் ஜெர்னில உங்களை மீட் பண்றதுக்கு பாய் ஃப்ரம் லவா.